என்னுடைய பேர் வந்து தங்கராஜுங்க. பல்லடத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக வந்து ஆடிட்டராக இருக்கிறேங்க. ஆஃபீஸ் எல்லாம் வந்து திருப்பூர் மெயின் ரோட்டில் மகாராஜன் இருக்குதுங்க. இது தோட்டம் வந்து நம்ம பூர்வீகம் வந்ததுங்க. இதில் வந்து நல்லா வச்சுருக்குறேங்க. இந்த தோட்டம் இருக்கிற இடம்னா மாதப்பூர். இந்த தோட்டம் மாதப்பூர் இருக்குதுங்க. முத்துக்குளசாமி மலைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ட ஆர்த்தி வாட்டர் கண்டிஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா? ஆமாம், இப்போ வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்பட்டு இருக்கீங்க இல்லைங்களா? பூரா மாட்டியாச்சுங்க. இப்போ அது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு செடிகளும் நிறைய போட்டு சொன்னீங்க. முதல் வந்து இந்த மாதிரி இருந்ததுங்க, கொஞ்சம் கருப்பாகவும் வாடி போய் இருந்தது இந்த மாதிரி. இது வந்து நம்ம டிவைஸ் மாற்றக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் முன்னாள் கண்டிஷன் இதெல்லாங்க. இதெல்லாம் 2 மாசத்துக்கு பின்னாடி வாரதெல்லாம் வந்து இப்படி நல்லா வந்து வந்திருக்குது. இப்படி வந்திருக்கு எல்லாமே நல்லா வந்துருச்சு. நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா இது என்ன செடின்னு? இது திராட்சை கொடி. பன்னீர் திராட்சைங்களா? பன்னீர் திராட்சை. இது ஏகமா பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு மேல பூரா கருகுமா இருக்கு இல்லைங்களா? ஆமா, அதனாலதான் தண்ணி வெயில் அதிகமா போச்சு, தண்ணி நம்ம உப்பா போச்சு. சரிங்க. தண்ணி ஓட்டினாலும் கருகு மாதிரி கருகு. நம்மள எவ்வளவு டிகிரி இருக்குன்னு தண்ணிங்க? தண்ணி 3000 மேல இருக்கு. நம்ம செக் பண்ணிக்கலாங்க. 3000 மேல இருக்கு. வேற என்ன செடிகள் வித்தியாசம் மாதிரி வந்திருக்குங்கன்னா? இப்போ முதல் வந்து தண்ணி பயிரும் இது மாதிரி இருந்தது, குழந்தை வெள்ளைங்கன்னா. இப்போ மேல பத்தி நல்ல புதுசா குழந்தை வந்து நல்லா டாப் லெவலா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குது. சரி, இது என்ன மரம்னா? இது பேர் மகாகனி. சரி. இப்போ நம்ம டிவைஸ் மாட்டினதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா மேல வந்துருக்கீங்க, மேல வருங்க. சரிங்க. அப்புறம் இப்படி தண்ணி வரும்போது வந்து சுத்தி வந்து வெள்ளை படியும் வருங்க. சரிங்க. இப்ப இது மாட்டு வரவு அந்த நல்ல தண்ணி வந்து அந்த உப்பு படியும் கூட வெளியே வந்துச்சு. உப்புல இருந்து வெளியே வருதுங்க. வெளியில வந்துச்சு. தண்ணியில உப்பு கிடையாது. சரிங்க. அதாவது பைப்ல இருக்கிற உப்பெல்லாம் வெளியே வந்துருச்சுங்க. வெளியே வெள்ளை கட்டுறது இல்லைங்க. முன்னாடி கட்டிச்சுங்களா? முன்னாடி வெள்ளை கட்டுங்க. சரிங்க. இப்ப டிவைஸ் மாட்டணும் உள்ள இருந்த உப்பு நல்ல தண்ணி வந்து அப்படியே அடிச்சு வந்துருது. சரி. இந்த டியூப் எல்லாம் வெள்ளை பிடிக்கிறது இல்லையா? இப்ப பிடிக்கிறது வந்துச்சு. வெளியே கொஞ்சம் வெளியே வந்துச்சு. சரி. முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி இல்லாம இருந்தது. சரிங்கண்ணா. இப்ப வந்து கொழுது நல்லா வந்து சரிங்க, நல்ல வளர்ச்சி எல்லாம் வந்துருச்சு. நல்லா பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து அப்படியே பிஞ்சு பிடிக்குது. முதல் பிஞ்சு எல்லாம் வந்து பிஞ்சு பிடிக்கிறது பாத்தீங்கன்னா முதல் வந்து பார்த்தா இது மாதிரி இது புதுசா வரல. சரி, புதுசா மேல வரலீங்கன்னா? மேல வரல. சரி. நம்ம இந்த மாட்டு ஒண்ணு பாத்தீங்கன்னா நல்லா வந்து செழிப்பா புதுசா கொழுந்து வந்துருச்சு. இந்த மரத்துக்கு பேர் என்ன சொன்னீங்கன்னா? ஆப்பிரிக்கன் கயா. தேக்கு மரங்களா? தேக்கு வந்து அதுக்கு. சரி. இது உட்டுக்கு போறதாங்களா? இது உட்டுக்கு போறதா உங்களுக்கு சீக்கிரம் பெருசா. சரி. இது வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு தான் ஆச்சு இது வச்சு. சரிங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 3 அடி 4 அடி வந்துருக்கு. நல்லா தடிமனா வருங்க. வரும். சரி. பட் நல்லாவே இந்த கொழுந்து வந்து இந்த மாதிரி நீங்க முன்னாடி வரல இல்லைங்களா? இந்த மாதிரி வரல. இப்படியே காஞ்சு அப்படியே நின்று மரம் பெருசா நின்றுச்சுங்க. சால்ட் அதிகமா இருக்குது. சரிங்க. இப்போ வந்து என்னன்னா நம்ம டிவைஸ் மாட்டதுக்கு அப்புறம் இது நல்லா வந்து போகுது. ஃபுல்லா வந்துருக்கு. நல்லா வந்திருக்குதுங்க. நல்லா வந்திருக்கு. இது அதே மாதிரி ஒரு அடி வந்துச்சு பாருங்க. இதுங்க மாட்டு பின்னாடி வந்து 2 மாசத்துக்கு வந்து. சரிங்க. 1 அடி இல்ல இதோட நின்றுக்க மாட்டிருக்குது இல்லைங்களா? இதோட நின்றுதான். சரிங்க. இந்த 1 மாசம் 2 மாசம் கிட்டத்தட்ட பார்த்துட்டு ஒரு நல்லா கொழு ஜம்முன்னு வந்துருக்கு. ஒரு உயரம் வந்துச்சு. 1 அடி வந்துருக்குங்க. அதாங்க. இது ஒரே மாசம் அடி வந்துருக்குதுங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு மேல அது மாதிரி வந்துருக்குங்க. அதெல்லாம் அதே செடிதாங்களாண்ணா? இது இதே மரத்தாங்களா? அது வந்து இந்தியன் மகாகனி. இது வந்து ஆப்பிரிக்கன் மகாகனி போட்டுட்டு. சரி. 2 மாசம் புதுசா கொழுந்து வந்துருச்சு. முதல்ல இந்த மாதிரி இருந்தது. சரிங்கண்ணா. இந்த மாதிரி இது இருந்தது. இப்ப நல்லா புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்துருச்சு. ஆக்சுவலா வந்து இப்ப முன்னாடி இந்த மாதிரி பழுப்பறவே இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப எல்லாமே மாறி ஃபுல்லா இந்த மாதிரி வந்திருக்குங்க. ஃபுல்லா வந்து குளுக்கு நல்லா வருது. இது வந்து என்ன மரம்? ஈட்டி மரம். சரி. நல்லா உங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்களா? நல்ல வித்தியாசம். சரிங்க. அதாவது இப்ப நம்ம டிவைஸ் மாற்றக்கு முன்னாடி இருந்த இலைகள் இந்த மாதிரி இருக்கு. சரி, டிவைஸ் மாற்ற புதுசா குழந்தை எவ்வளவு வந்திருக்கு. இப்போ 2 மாசத்துக்குள்ள இவ்வளவு வந்திருக்குங்க. 2 மாசத்துக்குள்ள இவ்வளவு உயரம் வந்துருக்கு. சரிங்க. அந்த இது வந்து நல்ல செழுமையா இருக்கு. எல்லாமே நல்லா வந்து செழுமையா இருக்கு. சரிங்க. கொய்யா மரம். சரி. இந்த கொய்யா அப்படி ஒரு காய்க்கு நான் பிடிச்சது இல்லை. சரிங்க. கொய்யா மரம் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம இருந்தது. சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நல்லா தெரியுது பாருங்க. இப்ப வந்துருச்சு பாருங்க. இது வந்து நம்ம டிவைஸ் மாட்டுக்கு வந்த மாட்டுக்கும் நல்லா செழிப்பா பச்சையா இருக்குது. சரிங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருக்குங்க. பழுப்பு காஞ்சு போற மாதிரி இருந்ததுங்க. சரிங்க. நம்ம டிவைஸ் மாட்டின வரை எல்லாமே வந்து நல்லா இருக்குது. நல்லா இந்த எக்ஸ்ட்ரா வந்த போரா அப்படிதான் வந்திருக்குது. இந்த போரா அப்படி வந்திருக்குங்க. இது வந்து மாதுளை பாருங்க. சரிங்க. இப்ப டிவைஸ் வாங்கணும் நம்பவே இதை தெரிஞ்சது. சரிங்கண்ணா. இப்பதான் வந்து புதுசா வந்து குழந்தை வருது. முன்னாடி அப்படி நரைச்சிட்டே இருக்கு இல்லைங்களா? சரி. இப்ப இது வந்து புதுசா வந்த இது எல்லாமே இந்த ஒயிட்டா இருக்குது. இப்ப இது மாட்டுக்கு அப்புறம் வந்திருக்குது.